வெல்கம் டு கவிதை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு கூட்டு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பைத்தம்பருப்பு வந்து நான் வேக வச்சுருக்கேன். சாதாரண நீங்கள் எதில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டாலே போதும். எண்ணெய் சட்டியில் தான் இன்றைக்கி நான் வந்து வேக வச்சேன் பைத்தம்பருப்பு. தேவையான அளவு பைத்தம்பருப்பு போட்டுக்கணும். நான் 4 பேருக்கு இருக்காலும் நான் ஒரு 50 பருப்பு எடுத்தேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ போடணுமோ எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம பருப்பு வந்து நல்லா கொதி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து மீடியம் சைஸாக நான் ஒரு வெங்காயம் 1.5 வெங்காயம் போட்டுக்கிறேன். ஏன்னா 50 பருப்புங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக போட்டேன். நீங்கள் வந்து 3 பருப்பு போட்டுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம அடுத்து போட்டுக்கணும். புடலங்காய் எப்படி நம்ம வந்து இது கழுவணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரியிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உரசி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வச்சா போதும். வச்சோன்னா அதில் உள்ள ஒரு தண்ணியெல்லாம் உங்களுக்கு அதில் இறங்கிருக்கும். அப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம போடுறப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புடலங்காய் அரிசியிலே நம்ம கொஞ்சம் போட்டு உரசி வச்சுருக்கோம். அதனால வந்து நீங்கள் இப்போ குழம்புல போடுறப்ப கூட்டில் போடுறப்ப கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டுடலாம். மிளகாய் தூள் வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் போட்டோம். கூட்டுக்கு வந்து அதிகமாக தேவை கிடையாது. சாம்பாராக இருந்தால் உங்களுக்கு தூள் போடலாம், அதிகமாக அது தாங்கும். கூட்டுக்கு வந்து தூள் கம்மியாக போட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போடணும். இப்போ இதில் நம்ம வந்து உப்பு போட்டுக்குவோம். உப்பு நம்ம ஏற்கனவே அதை போட்டுருந்ததுனால நம்ம தேவையான அளவு மட்டும் கம்மி பண்ணி போட்டுக்கணும். வாங்க நான் எவ்வளோ போடுறேன். இப்போ இது நல்லா கொதி வந்தோம். நம்ம தேங்காய் போட்டு தாளிக்க வேண்டியது. இப்போ கொஞ்சம் கொதி வரட்டு. கொதி வந்தோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா காய் போட்டோம். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பூனில் போடுறதுனால இந்த மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். நம்ம எவ்வளவு பருப்பு வச்சுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கணும். கூட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், சாம்பார் அளவு இருக்கக்கூடாது. நம்ம தாளிச்சு ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் சூடானோன்னா நம்ம கடுகு உளுந்து போட போகிறோம்.